நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த லுக் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ லுக் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, லிப்ஸ்டிக் ஷேட் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஃபுல் லுக் கிரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் அந்த லுக் வீடியோ எடுத்தேன். வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த லுக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். எதுவும் பண்ணலை. என் ஸ்கின்ல வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன். மேக்கோடைய ஸ்டோவ். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இன்ட்ரோவே எடுக்கல, அதுதான் இந்த இன்ட்ரோ. அன்னைக்கு வந்து சிம்பிள் லுக் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் மேட் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஃபவுண்டேஷன் போடுற கேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. சாரி, ஆரஞ்சு கரெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ எல்லிஃபில் இருந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி நான் கையிலேயே பிளெண்ட் பண்ணிடுறேன். என்னோடய வாய்க்கிட்ட இருக்க பிளாக்னஸ்ஸை கட் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து எல்லிஃப் பிராண்டு. இது நான் நைக்காலேருந்து எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அண்ட் நான் ஃபவுண்டேஷன் எல்லாமே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி ரொம்ப லைட்டாக தான் போட்டிருந்தேன் மேக்கப். ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டாச்சு. வந்து நம்ம குயிக்காக ப்ளஷ். மேக்கில் இருந்து டெசர்ட் ரோஸ் அப்படின்ற ஷேட் தான் இந்த ப்ளஷ். இது வந்து எனக்கு ஃப்ரீ பீஸில் கிடச்சிச்சு ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ளஷ் கூட போடும்போது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேப்ளின்ல இருந்து டாஃபி 330 ஷேட். இது காம்பேக்ட் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹைலைட் மேலே வந்து லைட்டாக ஒரு கன்சீலர் கொடுத்துட்டு அதை பேக் பண்ணியிருக்கேன் பவுடரை வச்சு. அதே காம்பேக்ட் வச்சு தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சட்டிலான ஒரு ஹை லுக். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். 2 ஐ ஷேடோ பேலட் எடுத்திருந்தேன். பிங்க் ஒன்று, அப்புறம் பிளாக் ஹுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹுடா பிராண்டு கிடையாது, ஒரிஜினல் பிராண்டு கிடையாது, இது டூப் தான். பட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஹுடா கேர்ள். ஸோ பிக்மெண்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பிக்னருக்குன்னா இது ஓகே. பட் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு லுக் வேணும், ஐ லுக் வேணும் அப்படின்னு சொன்னால் இது ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான். அண்ட் பிக்மெண்ட்டும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஹை ஷேடோ பொறுத்தவரையும் பிங்கி ஷேடில் தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் கொடுக்குறேன். லைட்டாக ஒரு விங் ஐலைனர் கொடுக்குறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து கிரெஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்க ஒரு ஹை லைனர். இது ஸ்கெட்ச். இது 2 வேல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று இருக்கும் பின்னாடி. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ண நினச்சா செக் பண்ணிக்கோங்க, நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக லைனர் கொடுத்து இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது. பட் நிறைய வந்து ஸ்டே இல்லை. வாட்டர் ப்ரூஃப்காக மட்டும் சொல்கிறேன். மற்றபடி வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வேணும்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஸ்டே இருக்கும், நல்லாவே தாங்கும், ஷைனிங்கும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி அப்படி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு லைன் தான். இது இப்படி இருக்கு இல்லையா ஐ. ஸோ இப்படி ஒரு கோடு. ஓகே, இது இருக்குல்ல ஐ. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கோடு போட்டு பெயிண்ட் அடிச்சிடும், கலர் அடிச்சிடும், அவ்வளோதான். க்ரைலான் டெர்மா பேலட்ல இருந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஷேடை வந்து நான் ப்ரான்சராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் நான் நோஸ் கிட்டேயும், ஜா லைன்ஸ் கிட்டேயும், அப்புறம் வந்து சீக் போன்ஸ் கிட்டேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை லுக் அண்ட் லிப்ஸ்டிக். அண்ட் காஜல் வந்து ஒயிட் காஜல் கொடுத்துருந்தேன். ஓகே, ஹியர் ஸ்விஸ் பியூட்டியோடைய டார்க் சாக்லேட். ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்கு மேப்ளின் சென்சேஷனில் இருந்து நியூட் நியான்ஸ் ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ரொம்ப லைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சட்டிலாகவும். அண்ட் லாஸ்ட்டாக மேக்லேருந்து ப்ரெப் ப்ளஸ் ஃபிக்ஸ் அது அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். இது நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஹைலைட்டரும் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லேஷஸ் அண்ட் லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியல, வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருந்து
இந்த ஷிம்மர். ஓகே, இதில் ஷேட் நேம்லாம் இல்லை. நான் பேலட் நேம் வேணும் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன். ஜஸ்ட் லைட்டாக ஓகே. இப்போ வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி லேஷஸ் வச்சுருவோம், அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டுடலாம். இதோட ஃபைனல் லுக் வந்துடலாம். லேஷஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், அதனால பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் எவ்வளோ பெரிய லேஷஸ் வச்சுருக்க மாட்டேன் இந்த வீடியோவில், சின்ன லேஷஸ் தான் வச்சுருப்பேன். ரொம்ப பெருசாக இருக்குது 3D லேஷஸ். ஐ ஹாவ் ஒன் மோர், ஸோ அதனால நான் அது வேறு எதுக்காவது மேனேஜ் பண்ணிப்பேன். மொத்தம் வந்து 1 2 3 4 5 பேர் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, குவாலிட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. கட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். So this is the look and final look. ஸோ இப்படி தான் அன்றைக்கி இருந்தேன். ஸோ இதுதான், இந்த லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் லேஷஸ் மட்டும் வேறு, லேஷஸ் அண்ட் லென்ஸ் மட்டும் வேறு. ஸோ அன்றைக்கி வச்சுருந்து ஆக்வா லென்ஸ், எனக்கு வச்சுருக்கிறது வந்து ஃப்ரெஷ் லுக் லென்ஸ். நான் லேஷஸ் ஃப்ரம் நைக்கா அன்றைக்கி வச்சது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் நிறைய மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.